ஐயா முக்கட்டன் ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், உங்கள் ஆட்சி தான் நடக்குது. இதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்கான நினச்சா கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறான். நான் நினச்சா கெட்ட கெட்டத்தை பேசலாம், ஆனால் நான் ராஜகலை எச்சக்கலை பையனும் வந்து கையில் வச்சுருக்கிய நீ நாசமாக போகிறதுக்கு தானே. யார் யாரை பற்றியோ என்னவோ கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறான். முக்கட்டன் இல்லையா, இதை கேட்க மாட்டியாவே நீனு? இதுக்கு என்ன தெரியுமா? இப்போ செகண்ட் இருக்குது, ஒருத்தரை பற்றி தப்பாக பேசக்கூடாது, அதுதான் உண்மை. நீ எல்லாம் என்ன ஆட்சி நடத்துகிற? ஒருத்தர் கெடுத்து வாழணும்னு நினைக்காத, வாழ விடு. ஆனால் எம்ஜிஆர் பண்ண தெரியுமா? உங்கள் அப்பா வாழ விட்டார், அதான் பெரிய நல்லது பண்ணார். அது உங்கள் அப்பாவை, அதாவது கலைஞர் முத்துவல் கலைஞர் இருக்கார்ல, முத்துவல் கருணாநிதியை அவரும் எம்ஜிஆர் வாழ வச்சார். நீ வர்றவனெல்லாம் கெடுத்து பேச சொல்கிற. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கானே, அவன் கெட்ட பையன், கெட்ட வார்த்தை பேசுகிறான்பா. கெட்ட வார்த்தை யார் வேணும் பேசுகிறான், ஆனால் பேசக்கூடாது. தப்பு இல்லையா? என்ன முக்கட்டன் இல்லையா? தப்பு தானே அது? உண்மையாக பையா? சரி என்ன, ஒரு பொம்பளை ஒருத்தி இருக்கா, லேடிஸு, அவளும் கிருஷ்ணன். அதை நான் லேடிஸை பற்றி பேச விரும்பலை, அதுவும் பேச வேணால் சொல்லுங்க. சொல்ல வக்கு இருக்காப்பா, துப்பு இருக்கா? ஸ்டாலின் யாரை பற்றியும் கெட்ட வார்த்தை பேசாத, சொல்ல துப்பு இருக்காவே? இல்லை கேட்க, அவனை பற்றி பேசுகிறேன், இவனை பற்றி பேர்லாம் சொல்ல முடியாது, அப்படி பேசப்படாது. ஏதோ இருந்தாலும் ஜென்யூனாக இருக்கணும். ஆட்சி வந்தால் ஆட்சி கரெக்டாக கொண்டு போகணும். சும்மா வந்தவனையும் போனவனையும் போய் கெட்ட வார்த்தையாக பார்த்தனா என்னவே அர்த்தம்? இல்லை கேட்க, இப்போ உன்னை பற்றி கெட்ட வார்த்தை பேச முடியாதா? உன்னை பற்றி கெட்ட வார்த்தை நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு, ஆனால் பேசப்படாது, தப்பு. ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லி வை, யாரை பற்றியும் கெட்ட வார்த்தை பேசாத, அப்படி சொல்லி வை. புதல்லையா? விஜயை பற்றி தப்பாக பேசுதான். ஒரு சில லேடிஸை பற்றி தப்பாக பேசுகிறான். இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரையா? அவன் திட்டுப்பேன். அவன் சரி, அவன் எப்படியோ இருக்கட்டும், அவன் பணத்துக்காக பேசுகிறான், விடு. நீ பணம் கொடுக்குற, அவன் பேசுகிறான், அதை விடு. ஆனால் இப்படிலாம் ஆளை கையில் வச்சுக்காத, நல்லவனை கையில் வச்சுக்கோ. ஸ்டாலின் உனக்கு தான் இது. உதயா ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். ஸ்டாலின் ஐயா, நான் சொல்கிறேன், அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச விட்டோன்னு நீ வாழவே முடியாதுவே. அவன் தப்பாக பேசுகிறான்யா. அவன் ஒரு அம்மா அவனுக்கு, கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு 3 அப்பா. யார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு. அது உனக்கு தெரியுமா? திரும்பியாவே உனக்கு 3 அம்மா ஒரு அப்பா, அவனுக்கு 3 புருஷன் ஒரு அப்பா. யார்? கிருஷ்ணமூர்த்திக்கு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு. அது உனக்கு தெரியுமா? அதை இப்போ கெட்ட கட்டத்தை வாசிப்பு தான், புரியலையா? அதனால் அவனை பேச விடாத, சரியா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச விடாத மேடையில். தப்பாக பேசுகிறான். அது யாரை பற்றி பேசுகிறானோ இல்லையா, சிவாஜி விஜய் பற்றி பேசுகிறான், திருஷ்ணா பற்றி பேசுகிறான், நடிகை பற்றி. இதெல்லாம் தேவையாவே அவனுக்கு? இல்லை கேட்க, நல்லாவா இருக்குது? ஒரு மனுஷனை மாதிரி பேசணும். ஒரு ஆட்சின்னா எப்படி நடக்கணும்? நல்லபடியாக பேசி நல்லபடியாக கொண்டு போகணும். இதுதான் ஒரு ஆட்சி. பாரு, கேரளாவில் பினராயி விஜயன் யாரை பற்றியும் தவறாக பேச மாட்டார். யார்? அவங்க மந்திரியும் யாரை பற்றி தவறாக பேச மாட்டாங்க, எம்எல்ஏ தவறாக பேசுகிறாங்க. அந்த மேலே எது பேசணும் தவறாக பேச மாட்டாங்க லேடிஸை பற்றி. தமிழ்நாடு தான் இப்படி இருக்குது. தமிழ்நாடு ஏன் இப்படி சீரழியுது? இந்த மாதிரி கெட்ட வார்த்தையாக பேசுறதுக்கு நீ காத்து கொடுக்குற. முக்கட்டன் இல்லையா? இதுக்கெல்லாம் நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும், புரியலையா? யாரை பற்றியும் கெட்ட வார்த்தை பேசாமல் நல்லபடியாக இருந்து பேசுனாக்கா ஓகே, சரியா? இது போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவனை கொல்லப்படாது, அவனை தானாக சாகுவான், சாகக்கூடாது. அவன் நின்று பார்க்கணும் என்ன இப்படின்னு. மீட்டிங்கில் பேசும்போது என்ன பேசணும்? இப்போ நான் எவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் இல்லைப்பா, எவ்வளோ தெளிவாக பேசுகிறேன். இந்த மீட்டிங் பேசும்போது தான் பேசிகிட்டு இருக்கேன் நான்.
ஓகேவா? இது வந்து மைக்கை பிடிச்சி பேசணும் அவசியம் கிடையாது. இது வந்து என்னோடய ஃபோனில் நான் பேசிகிட்டு இருக்கேன், எவ்வளோ தெளிவாக பேசுகிறேன். இதை வந்து ஒரு லேடிஸை பற்றியும் ஒரு ஜென்ஸை பற்றியும் இப்படி பேசப்படாதுல்ல, தப்பு தானே அது? முகச்சாலை ஐயா இது தப்பு தானே ஐயா? இது கண்டிக்க மாட்டீங்களா நீங்கள்? கண்டிச்சு அவன் கடிச்சு விட்டு போயிடுவானா? போயிட்டு போகிறான். அதாவது அடுத்தாலும் நீங்கள் வர போகிறதில்ல, அது விஷயம் வேறு. உண்மையும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரை பற்றியும் எதை பற்றியும் நடிகரை பற்றியும் விஜய் பற்றியும் அஜய் பற்றியும் இந்த சிஷ்யா பற்றி பேசப்படாது. இதுதான் என்னோடய கான்செப்டு. இது முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் 2026. அவனால் ஒன்றும் பண்ண மாட்டோம், புரிதா இல்லையா? பார்த்துக்கிடுங்க. நல்லவனை வாழ விடுங்கய்யா, வரவனை வாழ விடுங்க. ஏதாவது தப்பாக பேசி இது என்ன தப்பு பேசி இது தப்பு பேசல, தப்பாக பேசக்கூடாது. அதுதான் எனக்கு பிடிக்காது. இது ராஜகலையாக இருக்கணும். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கான அவனை எச்சக்கலை மாதிரி இருக்கக்கூடாது. அவன் எச்சக்கலை பையன், நக்கிற மாதிரி கால் நக்கிற பையன். பொம்பளை கால் நக்கிற பையன், ஆட்கள் பொம்பளை கால் நக்கிற பையன். அது கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பொம்பளை கால் நக்கிறவன். அதனால் வேண்டாம், இதோடு நிப்பாட்டிக்கணும். இந்த பேச்சு இதோடு நிப்பாட்டிக்கணும். இனிமேல் கிருஷ்ணமூர்த்தி சொல்லிடணும், ஆரை பற்றி பேசப்படாது. பேசுனா உங்கள் அம்மையை பற்றி பேசு. உனக்கு எத்தனை அம்மா, உனக்கு எத்தனை அப்பா, அதை மட்டும் பேச சொல்லு கிருஷ்ணமூர்த்திகிட்ட. அதை நான் சொல்கிறேன், அவன் எத்தனை அப்பா, அவன் எத்தனை அம்மான்னு. ஒரு அம்மா 3 அப்பா இருக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 அப்பா ஒரு அம்மா. அதை பற்றி அதுக்கு பதில் சொல்லுவேன். நம்பர் தரேன், சரியா? 90 47 22 25 8 4 அதான் கணக்கு. பேசிக்கோ. எனக்கு சொல்லு, அவனுக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? பாய். இதுக்கு மேலே பேச முடியல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு அடக்கி வைங்க. தான் ஜெயிக்க போகிறதில்ல, இருந்தாலும் ரொம்ப ஓவராக பேசுகிறான். விஜய் பற்றி பேசுகிறான், திரிஷா பற்றி பேசுகிறான், அஜித்தை பற்றி பேசுகிறான், எல்லாத்தையும் பற்றி பேசுகிறான். என்ன கேட்குறேன், என்னங்கடா நீங்கள்? அஜித்தை பற்றி பேசுகிறான்னு சரி தான், விஜய் பற்றி பேசுகிறான்னு சரி தான், திரிஷா பற்றி பேசுகிறான், சில பெண்களை பற்றி பேசுகிறான், தப்புத்தமாக பார்த்து பேசுகிறான். அது எனக்கு பிடிக்கல. ஆனால் ஜெனுவனாக இருக்கணும், ராஜகலையாக இருக்கணும். எச்சக்கலை பையன், தாயோலி தேவடைய பையன். பாய்.